வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அறந்தவச்செல்வம். யாழ்ப்பாணம் மரவன்புலம் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய உற்சவத்தில் இந்து மத குறிப்பீடாதிபதி அருளுரை வழங்கினார். யாழ்ப்பாணம் திக்கன் மரவம்புளவு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய மகோற்சவம் சிவஸ்ரீ ராம சிவபால குருக்கள் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ராம ரவீந்திர குருக்கள் தலைமையில் நடைபெற்றது. உற்சவத்தில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம சிவ சிவாச்சாரியார் பங்கேற்ற ஆன்மீக அருளுரை வழங்கினார். ஆலய நிர்வாக சபையினர், உபயகாரர்கள், அடியார்கள் பலரும் இதில் பங்கேற்று இறை வழிபாடு செய்தனர். எல்லா சிறப்புகளும் நோய்நொடியில்லாத வாழ்வும் கிடைக்கும் என்று தமிழ் விநாயகர் பெருமானை வணங்குகின்றவர்களுக்கு வாக்கு உண்டா? யாரெல்லாம் விநாயகரை வணங்கி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல பேச்சு கிடைக்குமா? வாக்கு உண்டா? நல்ல மனம் உண்டா? எல்லாருக்கும் மனசு இருக்கிறது. நல்ல மனம் உண்டாமல் ஏன் சொன்னாலும் பரந்த சிந்தனைகள், பரோபகார எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வருவது. எல்லோருக்கும் மனம் இருக்கிறது. எல்லோருக்கும் மனதை படைத்திருக்கிறார். எல்லோருடைய உள்ளத்தில் நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் நல்ல மனசை கிடைக்குமா? எல்லா மூன்றெழுத்தை நாம் பெறுவதற்கு பக்தி என்கின்ற மூன்றெழுத்தை யாரெல்லாம் இந்த அன்பு என்ற மூன்றெழுத்தோடு கலந்து தனம் மூன்றெழுத்து, சினம் மூன்றெழுத்து, மானம் மூன்றெழுத்து, கோபம் மூன்றெழுத்து, தாபம் மூன்றெழுத்து. ஒரு மனிதன் இழக்க வேண்டிய சினம் என்பது மூன்றெழுத்து, கோபம் என்பது மூன்றெழுத்து, தாபம் என்பது மூன்றெழுத்து, தாபம் என்பது மூன்றெழுத்து. நாம் ஒதுக்க வேண்டியது, நமக்கு வேண்டியது, இழக்க வேண்டியது எல்லாவற்றையுமே இந்த மூன்று எழுத்தில் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மூலமாக அன்பு என்ற மூன்று கோடாத கோடி துன்பமில்லாத வாழும் துயரின் பாதத்தில் அன்பு முதல் பெரிய தொண்டர்கள் ஒட்டு கண்டால் அலையாறு அருந்தியுமாய நன்கையே ஆதிநலம் மூலில் வாழ்வே அமுதீர ஒருபாக அகலாத சுகமாய் அருளாமி அருளாமி. 16 செல்வங்களை எல்லோரும் பேராக பெறுவார்கள். அனைவருக்கும் இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.